பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அடிக்கடி எனக்காக ஜெபம் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஆமேன். ஜீசஸ் மீட்ஸ் ப்ரேயர் டீம், வொர்ஷிப் டீம், மீடியா டீம், இப்படி பல குழுக்களை தேவன் எழுப்பியிருக்கிறார். ஆமேன். ஆகவே ஒவ்வொருவரும் அதிகமாக நீங்கள் ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தினால தான் தேவன் கிருபையாக நடத்தி கொண்டு வருகிறார். தேங்க்யூ ஸோ மச். சரி, இன்றைக்குள்ள தேவனுடைய வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தினுடைய 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் இருங்கள் என்றார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் இருங்கள். ஏசப்பாவோட 3 வருஷம் அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு சுற்றி திரிந்து ஊழியத்தை கற்றுக்கொண்டார்கள், கிருபைகளை பெற்றுக்கொண்டார்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது பிதாவின் சித்தத்தின்படி இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக சிலுவையில் அவர் தன் ஜீவனை அர்ப்பணித்து கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் குறிப்பிட்ட நாளில், அதாவது அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய சீடர்களை பார்த்து, உங்களுக்குள்ள விசேஷித்த அபிஷேகம் ஊற்றப்படணும். ஆமென். நான் பரலோகத்துக்கு போன பிறகு உங்கள் மேல் ஒரு வல்லமை வந்து இறங்கும். அதற்கு பெயர் தான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. அந்த வல்லமையை நீங்கள் பெறாமல் இந்த அவங்களுடைய சிட்டி, அவங்களுடைய பட்டணம் எருசலேமை விட்டு போயிடாதீங்க என்று ஆண்டவர் தெளிவாக அங்கு பேசுகிறதை பார்க்கிறோம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் அல்லது நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேமில் இருங்கள். அந்த அபிஷேகத்தை அவங்க எருசலேமில் பெற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த அபிஷேகம் எவ்வளோ முக்கியம். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில் நடத்துவதற்கு, தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கு, தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருப்பதற்கு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு, இப்படி அநேக விதத்தில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, வருஷத்தின் ஆரம்ப காலத்தில் இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் இந்த வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும், கேட்கணும். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருவார். சரியா? ஆகவே இன்றைக்கு நம்ம இந்த அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி ஆவிக்குள்ளாக களிக்குற நம்ம அறியாத ஒரு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் கூட நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணலாமா? இந்த நாள் முழுவதும் ஆவியானவரே என்னை நடத்துங்க. அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியானவரே இந்த நாளில் என்னுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும். எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, சில நேரங்களில் கன்ஃபியூஷனும் இருக்குது. உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறேன். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் ஆண்டவரே. அந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனோடு கூட நீண்ட நேரம் பேசுகிற ஜெபிக்கிற கிருபையை என் ஆண்டவர் கூட்டி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாவதாக. விசேஷமாக ஆண்டவரை, இன்றைக்கு கேட்ட உம்முடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்ட வீடுகளுக்குள்ள தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை, ஆமென், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும். மட்டுமல்ல, யார் யாருக்கு ஷேர் பண்ண போறாங்களோ ஷேர் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யார் யாருக்கு ஷேர் பண்றாங்களோ அந்த சத்தியத்தை கேட்கிறவர்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கட்டும்.
விசேஷமாய் ஹிந்தியில ஆண்டவரை செய்தியை கேட்கிறவங்களுக்குள்ள ஒரு பலத்த வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.